Papu, Gavanida, exercise 1.1, ninth sum. Compare the following pairs of rational numbers. So இங்க வந்து நமக்கு கம்பேரிசனுக்கு வந்து ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சம்ஸ்ல. நான் வந்து இது ரெண்டு பேட்டர்ன்ல சொல்லியிருப்பேன். ஒன்னு என்னன்னா to find the LCM and make the denominators common. எதுக்காக இந்த LCM கண்டுபிடிக்கிறோம்? denominators same ஆக்கிறதுக்கு. Then you'll find the equivalent rational numbers of these given fractions. You'll compare easily by just comparing the numerators alone. இல்ல அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன்? A by B and C by D குடுத்திருக்கிற fractions இப்படி நீங்க consider பண்ணிக்கலாம். First fraction you can consider as A by B, left sideல இருக்கிறத, right sideல இருக்கிறத C by D அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். So இப்ப இதுல என்னது? You have to cross multiply. AD, okay, first left sideக்கு என்னடா? AD, right sideக்கு என்ன தங்க எழுத போறீங்க? BC அப்படின்னு. So இப்ப AD greater இருந்துச்சுன்னா A by B fraction is greater. BC greater இருந்துச்சுன்னா C by D fraction is greater னு conclude பண்ணிடலாம். Simply just by cross multiplying you can find out. Okay வாமா? So இதுல denominatorsக்கு வேலையே கிடையாது இந்த இடத்துல. அதனால நம்ம இந்த மாதிரி numerators multiply பண்ணி என்ன வருதோ அதை வச்சு மட்டும் comparison பண்ணிடலாம். So இது first method, இது second method. So இப்ப இதுல 3 subdivisionல நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட்ல பார்க்கலாம்டா. First one பாருங்க, minus 11 by 5, minus 21 by 8. So the both are negative rational numbers because ரெண்டுமே வந்து symbol வந்து எப்படி numeratorல மட்டும்தான் இருக்கு. So both are negative rational numbers. If either one of them is a positive and another one of them is negative, நீங்க சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? Positive rational number is greater னு conclude பண்ணலாம். But இங்க ரெண்டுமே ஒரே symbols, ஒரே type of rational numberன்றதுனால you have to do the comparison by doing some steps. So பண்ணலாமாடாத? What you have to find? You have to find the LCM. இப்போ 5 8 என்னன்றது பாருங்க, 5 and 8 are co-prime numbers. So இதுக்கு LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? LCM of 5, 8 is equal to 40. You just have to multiply these two numbers in order to find the LCM. Because these two numbers are co-prime. What do you mean by co-prime? The common factor of these two numbers will be only 1. 5 ஓட factors பாத்தீங்கன்னா 1 and 5. 8 ஓட factors என்னென்ன factors? 1, 2, 4, 8. 1 8s are 8, 2 4s are 8. Common factors பாரு 1 மட்டும்தான் common factor இருக்கும். இப்படி இருக்கிறது தான் நீங்க என்ன சொல்றீங்க? Co-prime அப்படின்னு சொல்றீங்க. So co-prime number இருந்தா you just have to multiply these two numbers in order to find the LCM. இப்ப equivalent fraction கண்டுபிடிக்கலாமாமா? minus 11 by 5 ஓட equivalent fraction எப்படி கண்டுபிடிப்பீங்க? Such that the denominator becomes 40. So 8 ஆல multiply பண்ணா 14 ஆயிடுமா? 5 8s are 40. Minus 11 into 8 equals minus 88. அதே மாதிரி minus 21 by 8 நீங்க என்ன பண்ணணும்? Convert பண்ணணும் equivalent fraction. So you have to multiply the denominator by 5 in order to get 40. So if you multiply the denominator by 5, numerator என்ன பண்ணணும் தங்கம்? 5 ஆல multiply பண்ணணும். So 5 into 21 என்னது? நார்மலா multiply பண்றவங்க இப்படி பண்ணி பார்த்துக்கலாம். mental mathல பண்றவங்க mental mathல பண்ணுங்க. 5 1s are 5, 5 2s are 10. So 105 minus 105. சரியா தங்கம்? இப்போ minus 88 பெருசா minus 105 பெருசா அப்படின்னா நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் சின்னதா இருக்கிறப்ப வேல்யூ அதிகமா இருக்கும் அதுக்கு. ஓகேவா? நம்பர் பெருசா தெரிஞ்சதுன்னா வேல்யூ கம்மின்னு அர்த்தம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும். ரேஷனல் நம்பர் நம்பர் லைன் வரைஞ்சு பாருங்க. minus 88 இங்க இருக்குது. ஓகே, இங்க ஒரு minus 88 நம்பர். அப்ப அடுத்தது எப்படி எழுதிட்டு போவீங்க? லெஃப்ட் சைடு டுவர்ட்ஸ் லெஃப்ட் யூ வில் டிராவல். நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னா எந்த சைடு போவீங்க? லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிட்டே போவீங்க. So minus 89, minus 90, minus 91 இப்படிதான் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கும் நம்பர்ஸ். ஸோ அப்ப இங்க வேல்யூ எங்க வரும்? minus 105. minus 105 எந்த சைடு வருது? 88க்கு. 88 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கு. லெஃப்ட்ல போக போக வேல்யூ டிக்ரீசஸ், ரைட்ல போக போக the value increases. கரெக்டா இல்லையாடா? ஸோ அப்ப minus 88 by 40 is greater than minus 105. அப்ப என்னன்னு எழுதலாம்? இங்க எழுதலாமா? minus 88 by 40 is greater than minus 105 by 40. Therefore, minus 88 by 40 எந்த fraction denote பண்ணுது? minus 11 by 5 denote பண்ணுது. கரெக்டா இல்லையாடா? So, minus 11 by 5 is greater than minus 21 by 8. இதனுடைய equivalent fraction என்னது? actually minus 11 by 5 ஓட equivalent fraction தான் இந்த number. So, நம்ம minus 11 by 5 is greater than minus 21 by 8 ன்னு எழுதிடுவோம். So, first one answer இதுதான். புரிஞ்சுதாடா ஈஸியா? Second subdivision போலாமாமா? Second subdivision நம்ம இந்த AD மெத்தட்ல பண்ணலாமா? Second இந்த cross multiply மெத்தட்ல just by seeing to the numerators. So 3 by minus 4
and minus 1 by 2. இது ரெண்டுமே நெகட்டிவ் ரேஷனல் நம்பரை ஒரே டைப் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஏன்னா வேற வேற டைப்னா யூ ஜஸ்ட் கேன் சே பை கம்பேரிங் தி சிம்பிள்ஸ். இந்த இடத்துல பாரு மைனஸ் டினாமினேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணு. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன தங்கம்? The minus sign should be in the numerator. Denominator வந்து should be positive. அப்ப minus 3 by 4 comma minus 1 by 2. இப்ப இதுதான் நீங்க given rational numbers எடுப்பீங்க. You have written in standard form. minus 3 by 4 அப்படின்றது negative rational number. minus 1 by 2 is also a negative rational number. எப்படி சொல்றேன்? Because only one has numerator sign. அதாவது negative sign. Numeratorல மட்டும்தான் negative sign இருக்கு. இங்கே numeratorல மட்டும்தான் negative sign இருக்கு. If both has the same sign, நீங்க அதை positive rational numberனு சொல்லலாம். இந்த இடத்துல இது ரெண்டுமே negative rational number. So comparison நம்ம பண்றதுக்கு ஒரு சில steps பண்ணி தான் ஆகணும். செகண்ட் மெத்தட்ல பண்ணலாம்னு சொன்னேனடா. So பாருங்க, this is something different. Okay. இது வந்து நம்மளுடைய தனி இது. ஓகே, இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருமா, minus 3 by 4 minus 1 by 2 என்ன சொன்னோம்? இந்த சைடு இருக்கிற ஃபிராக்ஷனை நீங்க a by b ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது ரைட் சைடு எழுதுற ஃபிராக்ஷன் என்ன பண்ணிக்கோடா தங்கம்? c by d ன்னு எழுதிக்கோ. So இப்ப என்ன பண்ணும்? You have to cross multiply. First ad. First என்ன தங்கம்? ad minus 3 into 2. சிம்பிளோட மல்டிப்ளை பண்ணுமா? சிம்பிள் இல்லாம பண்ணாத. minus 3 into 2 என்னமா? minus 6. அடுத்தது பாரு ரைட் சைடு 4 into minus 1. 4 into minus 1 என்னமா? minus 4. ஓகேவா? சோ இதுல எது வந்து பெரிய வேல்யூ? நல்லா பாத்துக்கோ. நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னா நம்பர் சின்னதா இருக்கதா வேல்யூ அதிகம். ஓகே, நம்பர் பார்க்க சின்னதா இருந்துச்சுன்னா வேல்யூ அதுக்கு அதிகம். பெரிய வேல்யூ, கிரேட்டர் வேல்யூ. சரியா? சோ minus 4 is greater. கரெக்டா இல்லையா? minus 4 is greater than minus 6. இதுல உங்களால கம்பேர் பண்ண முடியலன்னா நம்பர் லைன் வரமா? 0, minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 6. So எந்த நம்பர் ரைட் சைட்ல இருக்கோ அது கிரேட்டர் வேல்யூ. minus 4 ரைட் சைட்ல இருக்கு. அப்ப இதுக்கு நீங்க கிரேட்டர் சிம்பிள் போட்டுட்டு லெஸ் தேன் சிம்பிள் எதை பார்த்த மாதிரி இருக்கணும்? minus 6 பார்த்த மாதிரி இருக்கணும். சோ இப்ப இதுதான் நம்மளோட ஆன்சரா? இல்ல. minus 4 எந்த ஃபிராக்ஷனுக்கு நேரா எழுதிருக்கீங்க? minus 1 by 2ன்ற ஃபிராக்ஷனுக்கு நேரா எழுதிருக்கீங்க. So what you can conclude? minus 1 by 2 is greater than minus 3 by 4. சரியாமா? So minus 3 by 4 லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபிராக்ஷன் இதுக்கு நேரா. சோ இது வந்து லெஸ் தேன் சிம்பிள்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சிம்பிளா இருக்காடா? ADBC மெத்தட் இன்னும் ஈஸியா இருக்கா நமக்கு? சரி, அடுத்தது போலாமாடா? சோ அடுத்தது இதே மெத்தட்ல பண்ணலாமா இல்ல LCMல பண்ணலாமான்னு நீங்க பாத்துக்கோங்க. சோ நான் எந்த மெத்தட்ல பண்றேனோ அதனுடைய ஆப்போசிட் மெத்தட் நீங்க பண்ணி பாத்துறணும். சரியாமா? சோ தேர்ட் ஒன் பாருங்க. What is the question? They have given 2 by 3 and 4 by 5. So both 2 by 3 and 4 by 5 are positive rational numbers. Correct ah இல்லையா? Both 2 by 3 and 4 by 5 are positive rational numbers. அப்ப comparisonக்கு we have to do the steps. So நான் இது ரெண்டு மெத்தட்லயுமே பண்ணிடுறேன். நீங்களும் வந்து வேற நம்பர்ஸ்க்கு ரெண்டு மெத்தட்லயும் ட்ரை பண்ணுங்க. So இப்ப பாருமா, ஃபர்ஸ்ட் மெத்தட் LCM கண்டுபிடிக்கிறது. So while finding the LCM நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 5s are 15. Denominators வந்து காமனா இருக்கிறதுக்கு தான் நீங்க LCM கண்டுபிடிக்கிறீங்க. So take the denominators. 3 and 5 are the denominators. LCM of 3 and 5 is 15. How I am writing 15 directly? Because these two numbers are co-prime. Co-prime அப்படின்னா 1 is the only common factor that these two numbers have. So 3 க்கும் 5 க்கும் வந்து நீங்க ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா that will be your LCM. இப்போ இதனுடைய equivalent fractions எழுதணும். 2 by 3 ஓட equivalent fraction எப்படி எழுதுவீங்க? Such that the denominator is 15. So 3 5 ஆல multiply பண்ணோம்னா நமக்கு 15 கிடைச்சிரும். அப்ப numerator 5 ஆல multiply பண்ணோம். 2 5s are 10, 3 5s are 15. So அடுத்தது என்னது? 4 by 5. இது என்னது? into 3 into 3. Because 5 3s are 15. அப்ப மேல numerator into 3 ஆ தான் இருக்கணும். 4 3s are 12. இப்ப 10 by 15 பெருசா தங்கம், 12 by 15 பெருசா? இது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். அப்ப எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதுதான் வேல்யூவும் அதிகமா இருக்கும். So 12 is greater. அப்ப இந்த சைடு தான் நமக்கு greater symbol வரணும். 2 by 3, 4 by 5. கரெக்டா இல்லையா? 2 by 3 தான் இதனுடைய equivalent fraction actually. பாருங்க 10 by 15 எந்த fractionக்கு நேரா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க equivalent? 2 by 3 ஓட equivalent. So 2 by 3 is lesser than 4 by 5. or இப்படி சொல்லலாம். 4 by 5 is greater than 2 by 3. அப்படியும் சொல்லலாம். சரியாடா? So இன்னொரு மெத்தட்ல ட்ரை பண்ணிடலாமா? என்னது? ADBC மெத்தட். So A by B ன்றது left side இருக்கிற fraction, C by D ன்றது right side இருக்கிற fraction. 2 by 3 and 4 by 5. So what we have to do? We have to multiply first AD. 2 5s are 10. Next another we have to multiply BC. So 3 4s are 12.
which is greater? 12 is greater. கரெக்டா இல்லையா? So 12 எந்த ஃபிராக்ஷனுக்கு நேரா இருக்கு? 4/5 ஃபிராக்ஷனுக்கு நேரா இருக்கு. அப்ப என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? 2/3 is lesser than 4/5 because 4/5 is greater. அவ்வளவுதான்மா. புரிஞ்சுதாடா என்னன்னு? ஸோ ஈஸியா இருக்காடா? 3 சப்டிவிஷனுமே பார்த்துட்டோமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்சிஎம் மெத்தட், அடுத்தது அந்த ஏடி மெத்தட், அடுத்த தேர்ட் ஒன் வந்து 2 மெத்தட்லயுமே பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா செல்லம்? இந்த நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் வரப்ப இந்த கிரேட்டர் சிம்பிள் போடுறதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நெகட்டிவ் நம்பர் வரப்ப நம்பர் பார்க்க பெருசா இருந்துச்சுன்னா தட் நம்பர் இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர். So 88ன்ற நம்பரை விட 105 பார்க்க பெருசா இருக்கலாம். But since it is a negative, -88 will be larger than -105. So அதனால 88க்கு நேராக கிரேட்டர் சிம்பிள் வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? நம்பர் லைன் வரைஞ்சு பாரு. டுவர்ட்ஸ் லெஃப்ட் டிராவல் பண்றப்ப your value decreases. So எந்த நம்பர் இருக்கிறதுலே லெஃப்ட் மோஸ்ட் இருக்குதோ அது உங்களுடைய ஸ்மாலர் நம்பர். ரைட் மோஸ்ட் இருக்கிற நம்பர் that will be your greater number. புரிஞ்சது இல்லடா?